உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். எந்த பிணத்தையும் எந்த எலும்பு கூட்டையும் நீ உன்னோட கனவுல பாத்தியோ, அது உன் கடந்த காலத்துடைய அடையாளம். உன் கடந்த காலத்துல நீ மறைச்சு வச்சது இப்ப வெளியே வரப்போகுது. உன்னுடைய கடந்த காலம் உன்னுடைய நிகழ்காலத்தோட கதவுகளை தட்ட போகுது. அதுதான் உனக்கு விதிக்கப்பட்ட விதியும் கூட. ஒருவேளை அந்த குருக்கள் சொன்னது உண்மையா இருந்தா என்னோட கடந்த கால ரகசியங்கள் எல்லாத்தையும் நான் புதைச்சிருவேன். யாராவது நினைச்சா கூட என்ன விரல் நீட்டி பேச முடியாத அளவுக்கு என்னோட கடந்த காலத்து புயல் நிகழ்காலத்தோட பிரகாசத்தை பறிக்க முடியாது. எல்லாரும் சொல்லுவாங்க, நேரத்துக்கு முன்னாடியும் அதிர்ஷ்டத்தை விட அதிகமா யாருக்கும் எதுவும் கிடைக்காதுன்னு. ஆனா இந்த வார்த்தையெல்லாம் எல்லாமே பொய்யுன்னு நான் எப்படியும் நிரூபிச்சே தீருவேன். என்னுடைய விதி என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. என்னுடைய விதியை நான் தான் தீர்மானிப்பேன். என் பாதையில வரக்கூடிய எல்லா தடைகளையும் நான் தூக்கி எரிஞ்சே தீருவேன். அது ஏதாவது பொருளா இருந்தாலும் சரி, மனுஷனா இருந்தாலும் சரி. வந்துடுறேன். வந்துடுவேன். வீட்டுல சமைச்சு வை, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நான் இப்பவே சுத்தம் பண்ணிடுறேம்மா. அச்சோ, அடிபட்டுடுச்சா? ஐ எம் சோ சாரி. மருந்து வாங்கி போட்டுக்கோ. என்ன செல்லக்கண்ணக்கா இப்படி இருக்கீங்க? பார்த்து வேலை செய்யக்கூடாதா? இவ்ளோ அலட்சியமா இருந்தா எப்படி? எவ்வளவு ரத்தம் போது பாருங்க. இவ்ளோ பெரிய வீட்டுக்கு மருமக, ஆனா உங்களுக்கு அதை விட பெரிய மனசு. இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப வலி பறந்து போயிடும். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத பொம்பளை, இவ்வளவு பெரிய வீட்டு மருமக, ஆனா மனசு ரொம்ப சின்னதா இருக்கு. யாரோட வலியும் புரியறதில்ல. பாப்பா இங்க இருந்து போயிடலாம். அவங்க காதுல விழுதா பெரிய பிரச்சனை ஆயிடும். வா போலாம். வலி வேதனைய புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முதல்ல நமக்கு, அப்புறம் மத்தவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்னுடைய விதி என்னுடைய கடந்த காலத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வர பாக்குது. ஆனா நான் என்னுடைய கடந்த காலத்தையே இல்லாம பண்ணிட்டா
அந்த ஆடிட்டர் கூட எப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்றேன்னு நானும் பார்க்கறேன். என்ன இது? சார், Yes. உங்க கிரீன் டீ. நீயா? நீ ஏன் இதை கொண்டு வர? மோகன், நீ இவ்ளோ கஷ்டப்பட்டு உழைக்கிற, அதான் நானே என் கையால கிரீன் டீ போட்டு கொண்டு வந்தேன். குடி மோகன். நீ ஓகே தானே? ஆமா உனையா, நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? என்ன ராதா, கண்ணு தெரியாதா உனக்கு? மன்னிச்சிருங்க. அது நான் இதை வைக்க போனேன், அப்ப கை தவறி கீழே விழுந்துருச்சு. அது மட்டும் இல்லாம மோனையா, சாப்பாடு சாப்பிடுறதுக்கு முன்னாடி கிரீன் டீ குடிக்கிறது நல்லதில்ல. அது பசிய போக்கிடும். நீங்க இது சாப்பிடுங்க. எனக்கும் பயங்கரமா அப்ப பசிக்குது. முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்க, அப்புறமா டீ குடிங்க. மோகன், இது பாரு, ஆல்ரெடி மணி 2 ஆயிடுச்சு. இப்போ உட்காந்து நீ சாப்பாடு சாப்பிட்டனா இன்னும் டைம் ஆயிடும். இன்னும் நீ அந்த அக்கவுண்ட்ஸை வேற செக் பண்ணவே இல்லை. அப்புறம் அவர்கிட்ட போய் என்ன பேச முடியும் உன்னால? நான் வேணா மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடவா? இருங்க தாமினி அக்கா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நீங்க அந்த புக் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துருங்க. ஆனா மோகன், நீ எப்படி இப்போ சாப்பாடு சாப்பிடுவ? கரெக்ட். அது எங்களோட பிரச்சனை தாமினி அக்கா. உங்ககிட்ட என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யுங்களேன். எல்லா புக்கையும் இங்க கொண்டு வந்துருங்க. ம், ஷியோர். சரி, அதை கூட. மோகன், மோகன், இது அக்கவுண்ட்ஸோட புது புக், அப்புறம் பேங்கோட சில இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ். மோகன் ஐயா, நீங்க அதெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது உங்க வேலையை செய்யுங்க. அப்புறம் எப்படி சாப்பாடு சாப்பிடுறது? இப்படி தாமினி அக்கா, இங்க உங்க வேலை முடிஞ்சது, எங்க வேலை ஆரம்பிச்சிடுச்சு. அப்ப நீங்க உங்க வேலையை போய் பாருங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.